உடல் இல்லாமல் ஒரு தலையை மட்டும் மக்கள் வழிபடுகிறார்கள் என்றால் அதன் பின்னால் எப்படிப்பட்ட தியாகம் மறைந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? ராஜஸ்தானின் புனிதமான கதூஷியாம் இருத்தலத்தின் அதிசய கதை இதுதான். குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன் பீமனின் பேரனும் கடோத்கஜனின் மகனுமான பர்பாரிகா என்ற ஒரு அசாதாரண மாவீரன் இருந்தான். அவனிடம் நொடிப்பொழுதில் எந்த ஒரு படையையும் அழிக்கக்கூடிய 3 தெய்வீக அம்புகள் இருந்தன. அவன் எடுத்திருந்த சபதம் ஒன்றே ஒன்று: எப்போதும் பலவீனர்கள் பக்கமே நின்று நான் போரிடுவேன். இந்த சபதத்தை அறிந்த கிருஷ்ணர் ஆழ்ந்த கவலையில் ஆழ்ந்தார். ஏனெனில் போரின் நிலை மாற மாற பர்பாரிகா 2 தரப்பையும் அழித்து விடுவான் என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார். அதனால் ஒரு ஏழை அந்தணராக வேடமிட்டு பர்பாரிகாவிடம் ஒரு தானம் கேட்டு வந்தார். தயக்கமின்றி என்ன வேண்டும் என்று கேட்ட பர்பாரிகாவிடம் கிருஷ்ணர் கேட்டது அவனது தலையே. ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் தலையை தானமாக கொடுக்க பர்பாரிகா சம்மதித்தான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை மட்டும் இருந்தது: முழு மகாபாரத போரையும் நேரில் காண வேண்டும். கிருஷ்ணர் அதற்கு சம்மதித்து அவனது தலையை ஒரு மலை உச்சியில் வைத்தார். அங்கிருந்து பர்பாரிகா முழு போரையும் பார்த்தான். போர் முடிந்த பிறகு வெற்றியின் முழு காரணம் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரமே என்று அவன் சாட்சி கூறினான். இந்த அளவற்ற பக்தியும் தியாகமும் கிருஷ்ணரின் மனதை நெகிழ வைத்தது. அப்போது கிருஷ்ணர் ஒரு வரம் அளித்தார்: கலியுகத்தில் துன்பங்கள் அதிகரிக்கும் போது நீ என்னுடைய பெயரான ஷ்யாம் என்ற பெயரிலேயே வணங்கப்படுவாய். அதன் பிறகு பர்பாரிகாவின் புனிதமான தலை ரூபாவதி ஆற்றில் கரைக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகள் கழித்து ராஜஸ்தானின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு பசு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பாலை பொழிந்தது. மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கே கண்டெடுக்கப்பட்டது கதூஷியாம் கோவில், அந்த தியாக வீரனின் திருமுகம். அன்று முதல் தியாகத்தின் உருவமாக கதூஷியாம் அங்கே வீற்றிருந்து கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாடித்து வருகிறார். அதனால்தான் மக்கள் அவரை ஷீஷ் கே தானி, தலையை தானமாக கொடுத்தவர் என்றும், ஹாரே கா சஹாரா, தோற்று போனவர்களின் துணை என்றும் போற்றுகிறார்கள். இந்த தியாக கதையை கேட்ட பிறகும் உங்கள் மனம் ஒரு நிமிடம் நின்றதா? இன்னும் இது போன்ற தெய்வீக மர்மமான கதைகளை கேட்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் PA Edits.